இடத்துல வந்து அவர் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய கட்சியை ஒரு இடத்துல போட்டுவிட்டு இது எங்க இடம் என்று வக்ஃபோடு சொன்னால் அவர்கள் இடமாகிவிடும், அதற்காக நாங்கள் இருக்கிறோம் என்று நாடாளுமன்ற கூட்டத்தில் ஒருவர் என்று சொல்கின்றார். அந்த ஆராசா அவர்கள் அப்போது அதை இருக்கிறார். எந்த சட்டத்தில் அப்படி இருக்கிறது, எப்படி இருக்கிறது சொல்லு, அதனால எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய எதிர்ப்பை அதே நேரத்திலே பதிவு செய்கிறார். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் மட்டுமல்ல, அவர்கள் நேரங்களில் இதை பிரச்சாரம் செய்தார்கள், டிவியிலே விவாதங்களில் இந்த பிரச்சாரம் நடந்தது, நாடாளுமன்றத்திலும் இந்த பிரச்சாரம் செய்யப்பட்டது. வக்ஃபோடு நினைத்தால் ஒரு கட்சி போரும் இடத்துல நினைச்சா அந்த இடத்துல கட்சி போட்டு வக்ஃபோடு அவங்களாம் சொல்லிடுமா? இந்த முட்டாளா சொல்றதுக்கு வக்ஃபு முட்டாளா இல்ல கேட்டுட்டு இருக்க ஒரு பெர்செப்ஷனை தேசம் ஃபுல்லா உருவாக்கி இவங்க திருட்டுத்தனமா சொத்துக்களை எடுத்துக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு நாடாளுமன்றத்தில் கிரண் ரிஜிஜு சொல்றாரு. உங்களுக்கு எப்படி 8.5 லட்சம் ஏக்கர் நிலம் வந்துச்சு? திரும்ப நாங்க ஆனா ஒரு 3 ஏக்கர் அவங்க கேள்வி போற எங்க ஊர்ல இருக்கிற புதுக்கோட்டையில இருக்கிற 3 ஏக்கரை வேணா வந்து இருக்கிற வீடு கட்டி குடியிருந்தியாப்பான்னு கேட்டேன். அதுக்கு ஏது மதிப்பு? 8.5 லட்சம் ஏக்கர் எங்க இருக்குன்னா அதுக்கு ஒரு மதிப்பெல்லாம் போடுறாங்க. மைதாங்கரைக்கு ஏது மதிப்பு? சத்திய பிறகு நமக்கு மதிப்பு இல்லை, புதைக்கிற அந்த இடத்துக்கு மதிப்பு இல்லை. ஆனா அதுதான் நமக்கு நிரந்தரம். அது அடுத்த விஷயம். நமக்கு நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு சொத்துக்கு மதிப்பு இல்லை. நமக்கு நிரந்தரம் இல்லாத வீட்டுக்கோ இல்ல பாக்கெட்ல கேட்பேன்னா போனுக்கு தான் மதிப்பு இருக்கு. இதெல்லாம் சேர்க்கிறாங்க சொல்ல வர 8 லட்சம் ஏக்கர் இதெல்லாம் சொல்ல வர 8 லட்சம் ஏக்கர்ல அந்த 3 சுத்தி 3 பள்ளிவாசல் பெரிய புள்ளிகளை இதுவும் அடக்கம். 2000 ஸ்கொயர் ஃபீட் 3000 ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் சேர்த்து 8 லட்சம் ஏக்கர் இந்த நாட்டிலே ராடு வச்சிருக்கு. பிறகு இவங்களுக்கு பிறகு ரயில்வேக்கு பிறகு இவங்களுக்கு தான் 8 லட்சம் இருக்கு தனிநபருக்கு. ஒரு விஷயம் சொல்றேன், வக்ஃபோடு இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது. சென்ட்ரலைஸ்டு வக்ஃபோடு சென்ட்ரலைஸ்ட் அமைப்பு மத்தியில் இருக்கிறது. ஆனால் எல்லா மாநிலங்களிலும் ஹிந்து அறநிலையத்துறை எல்லா மாநிலங்களிலும் இல்லை. தென் மாநிலங்களில் மட்டும்தான் இருக்கின்றது. ஏன் தென் மாநிலங்களில் இருக்கிறது? நேற்று எவ்வளவு நேரம் எழுதி கொடுத்தீங்க? நேற்று எவ்வளவு? 30 நிமிஷம் நேற்று. ஆசாபூர்வ நீதி கட்சி ஆட்சிக்கு வந்துருது. நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைய திராவிட கட்சியினுடைய தாய் கழகம் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு 1947 பிறகு, அதாவது ராஜாக்கள் காலம் எல்லாம் முடிஞ்சு போய் அதுக்கு பிறகு வக்ஃபு வந்த பிறகு கூட இன்னைக்கு நம்ம ஒரு பள்ளிவாசல் உருவாக்க சொந்தமா ஒரு வக்ஃபு உருவாக்குறோம்னா உடனே வக்ஃபுல சேர்க்கிறோம். இது தனிநபரா நம்ம வச்சுக்கிறது இல்லை. பட் இந்து சகோதரர்களை பொறுத்தவரை 1947 வரும் பிறகு வந்த கோயில்களை அவங்க அறநிலைத்துறையை சேர்க்கல. நம்ம மரியாதைக்குரிய நம்ம அடிகளார் இருக்கிறாங்க, மேல்மருவத்தூர் அடிகளார், அந்த மாதிரி தனி கோவில்களும் இருக்கு. அறநிலைத்துறைக்கு கீழே வராத கோவில்களும் கூட இருக்கு. அப்படி நீதி கட்சி கொண்டு வந்த போது அன்றைக்கு சென்னை மாகாணம் என்பது ஆந்திராவினுடைய அனைத்து பகுதி, கர்நாடகாவின் பாதி பகுதி, கேரளாவில் ஒரு பாதி பகுதி, தமிழ்நாட்டின் முழு பகுதி, புதுக்கோட்டை சமஸ்தானத்தையும் பாண்டிச்சேரியும் தவிர்த்த தமிழ்நாட்டினுடைய பகுதிகள் எல்லாம் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது விடுதலை பெற்ற போது இந்த மாநிலங்கள் உருவான போது அங்கிங்கே ஹிந்து அறநிலையத்துறை உருவாகிவிட்டது. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்து அறநிலையத்துறைக்கு மொத்தமா கணக்கு பண்ணா 10 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கு. இது என்ன சொல்றாங்க, 3வது வக்ஃபு கிரேவியார்ட் எல்லாம் சேர்த்து மேதாங்கர் எல்லாம் சேர்த்து 1 லட்சம் கோடிக்கு சொத்து இருக்கு. அந்த நகையெல்லாம் எடுத்தாங்க, நமக்கு எல்லாம் தெரியும். இதை தவறுன்னு சொல்லல. அவங்க சமுதாயத்துக்கு கோயிலுக்கு கொடுத்து அதை பார்த்தாங்க, நம்ம நமக்கு பண்ணோம். இது எந்த தவறும் இல்லை, யாருக்கு எதுவும் இருக்கிறது எந்த தவறும் இல்லை. ஆனா இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இதை ஏதோ திருட்டுத்தனம் பண்ணி நம்ம எடுத்த மாதிரியும் திருட்டுத்தனம் பண்ணி இதை உருவாக்கின மாதிரியும் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவர் பேசுறாரு. அமித்ஷா அந்த நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 8 லட்சம் கோடி சொத்து இருக்கு, திடீர்னு பார்த்தா 12 லட்சம் கோடி இருக்கு சொல்லிட்டு விட்டாரு. சாதாரணமா கேட்கிற ஒரு சராசரியான ஒரு சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு என்ன வரும்னா, எல்என்டி பைபாஸ்ல இருந்து போற லாரி எல்லாம் நிப்பாட்டி கத்திய காட்டி மிரட்டி ஏதோ பிட்காயின் சேர்த்த மாதிரி என்ன வருமா வராதா? 8 லட்சம் வந்து திடீர்னு கொஞ்ச நாள்ல 12 லட்சம் ஆகி போச்சு, இவங்க எவ்வளவு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு உள்துறை அமைச்சர் சொன்னா சராசரியா இருக்கிற மனசுல என்ன வரும்? திரும்ப அதுக்கு நான் பதில் சொன்னோம். அமித்ஷா வீடு உங்க வீடு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் இருக்கு, இன்னுமே உங்களுக்கு 1 லட்சம் மதிப்புல இருக்கு. இன்னைக்கு 10 லட்சம் ஆயிருக்காது ஒரு வீடு. அது ஒரு பக்கம். நான் நிர்மலா ஜிஎஸ்டி போடுற மாதிரி, இன்கம் டாக்ஸ் போடுற மாதிரி எங்களுக்கு ஒரு டாக்ஸ் இருக்கு, அதுக்கு பேர் ஜக்காத்து. நாங்க சம்பாதிச்சா அந்த ஜக்காத்தை நாங்க எடுத்து வைக்கணும். இன்கம் டாக்ஸ் முதல்ல எடுத்து வைக்கணும். நிலப்பெல்லாம் அடிச்சு கொடுக்கிற மாதிரியும் காசெல்லாம் இங்கே புரிஞ்சுட்டு வந்து சேர்த்த மாதிரியும், அதே மாதிரி வக்ஃபுல வச்சா யார் விட்டு சொத்த வேணும் அது எடுத்துக்கிற மாதிரியும் இவ்வளவு ஹோம் இருக்கு. அந்த கட்சியினுடைய அந்த ஈடுபடைய தொண்டர்கள் வந்து அமைச்சர்கள் வரைக்கும், பொய் பேச கூச்சம் இல்லாத அமைச்சர்கள் வரைக்கும் இதெல்லாம் பேசிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. சரி, இந்த கூட்டுக்குள்ள நடந்துச்சு. கூட்டுக்குள்ள அவங்க நினைச்சதை சாதிச்சாங்க. ஆனால் நாளைக்கு வரலாறு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு 50 வருஷம் வச்சு எடுத்து பார்க்கல, கூட்டுக்குள்ள என்ன வச்சு எடுத்து பார்க்கல, நான் என்ன சொன்னேன்னு தெரியணும்ல, ஆராஜாங்க என்ன பண்ணாருன்னு சொன்னாருன்னு தெரியணும்ல.
நான் எங்க சிஎம் சொன்னதெல்லாம் அங்க பேசியிருக்கேன். எங்க முதலமைச்சர் என்ன நினைச்சாரு, அவரோட உணர்வு என்னன்றது நாளைக்கு 50 வருஷம் கழிச்சு தெரியணும்ல. அதுக்காக டிசம்பர் வச்சு நாங்க கொடுப்போம். அவங்க ரிப்போர்ட் வச்சதுக்கு அப்புறம், முழுமையான ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய கருத்துருவாக்கம், எங்களுடைய கருத்து அந்த டிசம்பர் நோட்ஸ் நாங்க வைப்போம். அதுல எங்களுடைய எதிர்ப்புகளை எல்லாம் பதிவு பண்ணி அதுக்கு ஒரு கூட்டடிச்சானுங்க. ஒரு வார காலம் அவகாசம் கொடுக்கணும். இந்த டிசம்பர் முதல் நாள் கொடுத்து அடுத்த நாள் மத்தியானம் 3 மணிக்குள்ள இவருக்கு அனுப்பியே ஆகணும்னு எங்களுடைய கூட்டுக்குழுவினுடைய தலைவர் ஜெகதாம்பிகா பால் அவர் சொல்றாரு. ஏற்போம், வழக்கம் போல அவன் கேட்கல. சரி, கேட்காட்டி போயிட்டு எங்க வேலை நாங்க செய்யறோம். நீங்க நம்ப மாட்டீங்க. விடிய விடிய விடித்து ஒரு பக்கம் அசாசுதீன் எல்லாம் பிரிச்சுக்கிட்டோம். சரி, ஒரு கால்வாசி அண்ணா ராஜா, அடுத்த கால்வாசி நான், இன்னொரு பக்கம் அசாசுதீன் ஓவிசி, எல்லாரும் மொத்தமா பண்ண முடியாங்கிறாங்க. இதை பிரிச்சு இதுல என்ன இருக்கு நீ கண்டுபிடிக்கும், இதை பிரிச்சு நான் என்னன்னு கண்டுபிடிக்கும். அன்று இரவு முழுக்க அதை படிச்சு பார்த்து அதுல இருந்த பிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலையில நாங்க இன்னும் ஒரு ஏது இருக்குன்னு நான் சொல்லி, அசாசுதீன் ஓவிசி என்ன இருக்குன்னு அவர் சொல்லி, ராஜாங்க என்ன இருக்குன்னு அவர் சொல்லி, திரும்ப அதெல்லாம் உருவாக்கி அதை கொடுத்துட்டோம். நீங்க சொன்ன அந்த 3 மணிக்கு கொடுத்து துவச்சோம். நாடாளுமன்றத்தில் அறிக்கையாக வைக்கப்பட்ட போது எங்க டிசம்பர் வச்சு பாதி இல்லை அழிச்சு விட்டானுங்க. அன்னைக்கு காலையில் தான் அதை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சு 20 அவையிலும் பெரிய பிரச்சனை நடக்குது. நாடாளுமன்றத்தினுடைய மேலவையில நடிமுலக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நடிமுலக்கும் 2 பேரும் போய் தகராறு பண்றோம். நாங்க கொடுத்த டிசம்பர் நோட்ஸ்ல பாதி இல்லை, அது இல்லாமலே இதை வைக்கிறாங்க, அவையில வைக்கிறாங்க, இது தவறு அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னு சொல்லி நாங்க 2 பேரும் சத்தம் போட்டு இருக்கோம். மரியாதைக்குரிய மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் எந்திரித்து சொல்கிறார், அப்துல்லா பொய் சொல்கிறார் அப்படின்னு ஒரு வழக்கமா அப்படி அந்த ஸ்டைல சொன்னார். சாதாரணமா கூட சொல்லல, பொய் சொல்றாரு, அவையில சொல்றார் அப்படின்னு. நான் திரும்ப சொன்னேன், இல்ல எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்விக்கு நாடாளுமன்றத்தினுடைய மேலவையில் அளிக்கப்படவில்லை என்று அவர் பேசிட்ட போது, அப்துல்லா பொய் சொல்கிறார் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய போது அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தினுடைய கீழவையில் மக்களவையில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எந்திரித்து சொல்கிறார், நீக்கப்பட்ட பகுதிகளை சேர்ப்பதாக இருந்தால் நல்ல பிரச்சனை நடந்துட்டு இல்ல, அமைச்சர் எதுவும் பண்ணல. ஒரே பாராளுமன்றம், அங்க மேலவை, இங்க கீழவை. மேலவையில நீக்கலன்னு அமைச்சர் போய் சொல்றாரு, நீக்கலரா நான் சொல்றத போய் சொல்றாரு, முதலமைச்சர் சொல்றாரு. அவர்களுடைய தலைவர் உள்துறை அமைச்சர் அங்க சொல்றாரு, நீக்கப்பட்ட பகுதியை அதெல்லாம் சேர்த்துக்கலாம், ஆட்சேபம் இல்லைன்னு. அவர் சொன்ன எப்படி சேர்க்கிறாங்க திருப்பத்தில். இந்த லட்சணத்தினால நடந்துச்சு. இந்த லட்சணத்தில் தான் இது நிறைவேற்றப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த வாக்கெடுப்பு நடந்த போது ஒரு தோல்வி அடைந்துவிட்டோம். வாக்கெடுப்பில் நாம் தோல்வி அடைந்து விட்டோம். இருந்த போதிலும் கூட சந்தோஷப்படுறதுல ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களவையில அதற்கு ஆதரவாக 232 பேர், 288 பேர் நம்மை எதிர்த்த போது இந்த நாட்டில் நமக்கு ஆதரவாக 232 பேர் இருந்தார்கள் என்பதை நிறுத்தி வைத்திருக்கிறது. பெரிய அளவில் நாம் தனித்து விடப்படவில்லை. அதே போல மாநிலங்களவையிலே வாக்கெடுப்பு நடந்த போது அதை ஆதரித்தது 128, அதை எதிர்த்து வாக்களித்தவர்கள் எங்களை போன்றவர்கள் 95. அன்றைக்கு 6 பேர் நம்முடைய பக்கத்தில் அன்றைக்கு 6 பேர் வர முடியாத சூழ்நிலை இருந்தது. வயது முதிர்ச்சியில் இருந்த நீரை தாண்டி இருக்கு. 95 என்கின்ற அந்த எண்ணிக்கையும் நீரை தாண்டி இருக்கு. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 85 வாக்குகள் வித்தியாசத்துலதான் அவங்க இந்த வெற்றியை பிடிச்சிருக்காங்க. வெறும் 85 வாக்குகள் வித்தியாசத்துலதான் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மிக மிக கொடுமையான விஷயமா நான் நினைக்கிறது என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, அதுல 11 உறுப்பினர்கள் முன்னாடி நமக்கு அதில் நாடாளுமன்ற இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர். இப்ப அந்த இஸ்லாமிய இப்ப வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர், இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர். இஸ்லாமியாவை அடிச்சு விட்டாங்க, முடிஞ்சிருச்சு. பெண்கள் 2 பேரை சேர்க்கணும்னு சொல்லி சேர்த்திருக்காங்க. மகிழ்ச்சி தான். ஆனா இஸ்லாமிய பெண்கள் வெறும் பெண்கள்னு போட்டிருக்காங்க. அப்ப அவங்க 2 பேர். இது போல சகோதர சமுதாயத்திலிருந்து ஒரு 2 பேர், இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் 2 பேர். சரியா? நாளைக்கு இஸ்லாமியர்கள் அல்லாத எம்பிகள் 2 பேர் போட்டா அதுல 2 பேர்,
இஸ்லாமியர்கள் இல்லாத எம்எல்ஏக்கள் 2 பேரை போட்டா அதுல 2 பேர், இஸ்லாமியர் இல்லாத பெண்கள் 2 பேரை போட்டா அதுல 2 பேர், அப்புறம் இஸ்லாமியர் இல்லாதவர்கள் 2 பேரை போட்டாங்க. 8 பேர், 11 பேர்ல 8 பேர் உள்ளே அமர்ந்து அதை நிர்வகிக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. உட்கார்ந்து நாளைக்கு அவங்க தீர்மானம் போட்டு எந்த சுத்தம் எடுத்து கொடுத்துட்டு போயிடலாம், கேள்வி கேட்பாடே கிடையாது. நாளைக்கு என்னை கூப்பிட்டு எங்க புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய திருநெல்வேலிக்கு நீங்கள் அறங்காவலர் அறிஞர் சொன்னா சத்தியமா நான் ஒத்துக்க மாட்டேன். எதனால நான் ஒத்துக்க மாட்டேன்னா அவங்க தான் ஆறுகால பூஜைலாம் சொல்றாங்க, எனக்கு தெரியாது, அது என்னன்னு எனக்கு தெரியாது. அவர்களுடைய உறவுக்காரர்கள் சகோதரர்கள் தான் நம்ம இஸ்லாமானவர்கள் தானே, நம்ம முன்னாள் அவங்க முன்னாள் இருந்துட்டு நம்ம முன்னாள் இருந்துட்டு என்ன நம்ம ரத்த உறவுகள் தான். ஆனா அவங்க நடைமுறை என்னன்னு தெரியாது. அவங்களிடம் விலகி நம்ம 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் ஆகிப்போச்சு. அவங்க கோயில் என்ன பண்றாங்க நமக்கு எல்லாம் தெரியும். 6 கால பூஜைம்பாங்க, அதுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்குறாங்க எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஏதோ சூடா வாங்குவாங்க, ஏதோ தேங்காய் உடம்பு இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் ஏன் போக மாட்டேன் அப்படின்னா, பூஜைக்கு வாங்குற பொருள் தேவையில்லாத 10 பொருளை எழுதி அவங்க காசு எடுத்துட்டு போனதுன்னா எனக்கு தெரியாது. நான் நிர்வாகம் பண்ண போனா அந்த கோயில் காசை அநியாயமா திருட்டு போறேன். நான் போய் உட்கார்றது தப்பு, அந்த சாமிக்கு செய்யற தப்பு, நான் போய் உட்கார்றது சாமிக்கு செய்யற தப்பு, நான் போக மாட்டேன். வந்து உட்கார்ந்து என்ன தெரியும் இல்லை இன்னொன்று உட்கார்றதுக்கு. இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா, வக்ஃபு ஈஸர் அப்படின்ற ஒரு காலம் வருது. ஆனா வக்ஃபு சொத்துக்கள் பெரும்பாலும் இப்படிதான் இருக்கு. தாஜ்மஹால் வக்ஃபு சொத்து நல்லா தெரியும், ஷாஜகான் இருந்தது. இன்னும் ஒரு பள்ளிவாசல் இருக்கு, நிறைய பேர் போயிருக்கீங்க பார்த்துருப்பீங்க. ஜும்மா தொழுகைலாம் அந்த பள்ளிவாசல்ல நடக்கும். தாஜ்மஹால்ல தாஜ்மஹால் வக்ஃபு சொத்து. இன்னைக்கு சட்டப்படி டாக்குமெண்ட் கொடுக்கணும், எங்க இருக்கீங்க? ஷாஜகான் யாருக்கு எழுதியிருக்காரு என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் தெரியும் ஷாஜகான் பண்ணது. ஷாஜகான் இன்னும் ஒரு பள்ளிவாசலையும் கட்டி வச்சிருக்கிறாரு, வக்ஃபு பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். டாக்குமெண்ட் கேட்டா எங்க கொடுப்பாரு? ஆக இந்த அடிப்படையில், அதாவது பராமரிப்பின் அடிப்படையில், உபயோகத்தின் அடிப்படையில் வக்ஃபை யூசர் வக்ஃபு சொத்துக்கள் நிறைய நம்மகிட்ட இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, புதுக்கோட்டை வீட்டுக்கா என்னுடைய மாட்சிமை தங்கிய மன்னர் யாருடைய சொத்து நீயே சொல்லு, அதுக்கு பதில் இருக்காது. இதெல்லாம் கூட்டுக்குள்ளே நான் கேட்ட கேள்விகள், அதுக்கு பதில் இருக்காது. இன்னொன்று அருமையா சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அதான் இருப்பேன் வந்துட்டு, இது ஒரு 200 வருஷம் ஆச்சு, அதனால என்கிட்ட வைப்பட வெளியே கட்டியாச்சு. அதோட பிரைமரி நோக்கம் திருவிழா தான். அது 200 வருஷம் ஆனாலும் 50 வருஷம் ஆனாலும் 100 வருஷம் ஆனாலும் அது எவ்வளவு காலம் இடிஞ்சு விடுறவங்க உறுதியா இருக்கிறதோ அதோட பிரைமரி நோக்கம் தொழில்நுட்பத்துக்காக உருவாக்கப்பட்டதுதான். நாளைக்கு அதை கண்காட்சி ஆக்கி எல்லாத்தையும் சுத்தி காட்டுறதுக்காக உருவாக்குறதா இல்ல. அதே மாதிரி நார்த்லயும் சரி நம்ம ஊர்லயும் சரி, நம்ம ஊர்ல கல்லுப்பள்ளி வசதி பார்த்துருக்கீங்க. 20 நிமிடம் நான் சிவா நம்ம மின்சாரத்தை வச்சுங்க. காரணம், நமக்காக நான் பேசுவதை விட அந்த மயூரா ஜெயக்குமார் பேசுறத இன்னும் வீட்டு நான் பேசுறது கடமை. ஆனா அவர் பேசுறது இதயத்தின் ஆழத்திலிருந்து பேசுவார். அந்த அடிப்படையில் நான் என்ன பண்ணேன், சிவாங்க நானே நீங்க பேசுங்க, நான் பேசுறேன். நான் பேசுற வரைக்கும் கூட்டுக்குள்ள பேசிட்டேங்க, கத்துற வரைக்கும் கத்திட்டேங்க. 7 மாசம் கத்திருக்கேன், சொந்த வாழ்க்கையெல்லாம் விட்டோம். யோசிச்சு பாருங்க, வாரத்துல 4 நாள் டெல்லியில இருப்போம். நடுவில் ஒரு வெள்ளிக்கிழமை தான் வர்றது, திரும்ப சனிக்காரம் ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், ஊர் பக்கமே வர முடியாது. அந்த அளவுக்கு நிறைய பேசியாச்சுன்னா நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தனிப்பட்ட முறையில் இன்னொரு 5 நிமிஷம் கிடைக்குமான்னு போராடி பார்த்தேன். வாங்கி ஏதாவது பேசிக்கலாம் கிடைக்கும் ரொம்ப எதிர்பார்த்தேன். இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட்டுக்குழுவில் நான் உறுப்பினராக இருந்ததுனால அதிகப்படியாக ஒரு 5 நிமிஷம் 20 நிமிஷம் சிவானனுக்கு போக ஒரு 5 நிமிஷம் எனக்கு கிடைக்கும்னு ரொம்ப நேரம் எதிர்பார்த்தேன். அப்படி கிடைத்தால் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா எனக்கு நேரம் கிடைக்கல. அது இந்த கோவிலுடைய இந்த இடத்தில் நின்று, கோவிலுடைய இந்த தெருவில் நின்று நாடாளுமன்றத்தில் அன்றைக்கு அமைந்திருந்த அந்த பிஜேபி காரர்களுக்கு நான் சொல்ல நினைப்பது, அந்த நிறுவனத்துக்கு நான் சொல்ல நினைப்பதை கோவில் வீடுகளிலிருந்து சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். எங்கள் ஊரிலே எங்கள் தமிழ் பொதுமக்களிடத்திலே ஒரு பழமொழி உண்டு, சிவன் சொத்து குல நாசம், சிவன் சொத்து குல நாசம். நான் இதை சொல்லும் போது கண்டிப்பா அங்கிருந்து பதில் வரும். சிவன் சொத்து தான் குல நாசம், நாங்கள் அல்லா சொத்தை தான் எடுத்துட்டோம். பதில் நிச்சயமாக உங்கள் இடத்துல இருந்து வரும். உங்கள் குறுக்க பற்றி எனக்கு தெரியும். வாய் திறந்து சொல்லாவிட்டாலும் உங்கள் மனதில் தான் எழுத்து இருக்கும். அதற்கும் எங்கள் தமிழர்களிடத்திலே ஒரு பாடல் உண்டு.
தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நிறைய பேர் சொல்றீங்க. இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தென்னாடுடைய சிவனை போற்றி, தென்னாட்டுல சிவன் இருக்கான், எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. தென்னாட்டிலே இருக்கிறவனுக்கு சிவன் என்று பெயர். இவன் பிற நாடுகளில் இறைவன் என்று அழைக்கப்படுகின்றான். அரபு நாட்டில் போனா அவனுக்கு அல்லான்னு பேரு, ஜெருசலம் போனா அவனுக்கு கர்த்தர்னு பேரு. உன் குலம் நாசமாகும், உன் குலம் நாசமாகும், உன் குலம் நாசமாகும் என்று சொல்லி முடிக்க நினைத்த அதையே சொல்லி நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.